ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நேற்று ஃபுல்லாக ஒரு சிஸ்டர் வந்து கத்தீட்டர் எப்படி போடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கும் வந்து டயலிஸ் சொல்லியிருக்காங்களா என்னென்னு தெரியல, கேட்டிருந்தாங்க. ரொம்ப பயப்பட்டாங்க, நரம்பை வந்து கட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு. எனக்குமே வந்து ஃபஸ்ட்டு கிட்னி ஃபெயிலியர் எல்லாருமே வந்து கேட்குறாங்க, எப்படி வந்து கிட்னி ஃபெயிலியர் எத்தனை மாதத்தில் அதுக்கப்புறம் டயலிஸ் பண்ணிங்கன்னு. எனக்கு வந்து செப்டம்பரில் வந்து 19-20 தான் எனக்கு வந்து கிட்னி ஃபெயிலியருன்ட்டு நான் வந்து தெரியுது எனக்கு. ஏன்னா நடந்தால் வந்து ரொம்ப மூச்சு வாங்குச்சுன்னு நான் ஹாஸ்பிட்டல் போனேன். அப்போ வந்து பிளட்டு வந்து ஒரு யூனிட் ஐசியூவில் வச்சு ஏற்றிட்டு அப்படியே பிளட் டெஸ்ட் எடுத்துப்பாங்க போல். அந்த ரிசல்ட்டுமே என்கிட்ட சொல்லலை. நேராக என்னை வந்து ஸ்கேனுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸ்கேனில் கிட்னியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்துச்சுன்னுட்டு அதுக்கப்புறம் வந்து சாயங்காலம் உடனே சொல்லிட்டாங்க, கிட்னி ஃபெயிலியரு, இது 3rd ஸ்டேஜுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து நெஃப்ரோ டாக்டர்கிட்ட பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நானுமே வந்து சரி, நான் ரெகுலராக பார்க்குற ஹாஸ்பிட்டலில் வந்து கிட்னி டாக்டர் இல்லை. அதுக்கப்புறம் நான் தேடி அப்புறம் கோயம்புத்தூருக்கு வந்துட்டேன். நான் நிறைய பேர்த்துக்கு நீங்கள் வந்து எந்த ஊருன்னு கேட்குறாங்க. நான் வந்து இப்போ திருப்பூரில் இருக்கேன். திருப்பூருக்கு வந்து நாங்கள் 15 வருஷம் ஆகிட்டு திருப்பூரில் இருக்கேன். கோயம்புத்தூரில் போய் கிட்னி டாக்டரை பார்த்தாச்சு. அங்கே வந்து டாக்டரும் வந்து வாரம் வர சொல்லி பார்த்துக்கோங்க. வாரம் பிளட் டெஸ்ட் எடுக்கணும், கிரியேட்டின் டெஸ்ட் எடுக்கணும். கிரியேட்டின் பிளட் டெஸ்ட் ரெண்டுமே எடுப்பாவே. ஏன்னா எனக்கு வந்து பிளட்டு கிட்னி ஃபெயிலியர்னு தெரியும்போது 4 பாயிண்ட் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் இப்படியே வாரம் போயிட்டு பிளட் டெஸ்ட்டெல்லாம் வந்து எனக்கு வந்து 700 பார்த்துக்கோங்க கிரியேட்டின் பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. நான் மற்ற ஹாஸ்பிட்டல் பற்றி சொல்லலை, எங்கள் ஹாஸ்பிட்டலில் நான் அந்த காசு கொடுத்து பிளட் டெஸ்ட் எடுத்தேன். அப்படி எடுத்து அதுவும் அப்புறம் வந்து டாக்டர் இதெல்லாம் பார்க்க என்னால் முடியவே முடியாது. அந்த நேரத்தில் எனக்கு என் தங்கச்சி ரொம்ப ஹெல்ப் பண்ணால் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து நீங்கள் வந்து இப்படியே போயிருக்கலாம், ஆயுர்வேதிக் போகலாம் அப்படி இப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து ஆயுர்வேதிக் பக்கம் போகிற அளவுக்குலாம் இது இல்லை. ஏன்னா வந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஹெவியாக போக ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா ஒரே வாரத்தில் வந்து அப்போதான் வந்து 10 பாயிண்டில் என்னை வந்து வீட்டுக்கு அனுப்புனவ அடுத்த வாரத்தில் 3 பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். அந்தளவுக்கு ஹெவி ஃப்ளோ. எவ்வளவோ இந்த டாக்டர் ஓஜி டாக்டர்லாம் பார்த்து ஸ்கேன் பண்ணி கர்ப்பப்பையில் வந்து பயாப்சி வர, கிட்னி பயாப்சிக்கே நான் வந்து தாங்க முடியல. கர்ப்பப்பையில் பயாப்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வந்து உசுரே போயிட்டு மக்களே, தாங்காத வழி கிடையாது இந்த உசுரை காப்பாற்றுறதுக்கு. அப்படிலாம் இது பண்ணி நேராக வந்து டயாலிஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த பீரியட்ஸை ஸ்டாப் பண்ணவே முடியல. கிட்னி வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னு எனக்கு பெரிய வேதனையாக இருந்தது இந்த பீரியட்ஸ் தான். நீங்கள் ஆயுர்வேதிக் போயிருக்கலாம்லாம் கேட்டாங்க. இவ்வளோ பெரிய ஃப்ளோ வச்சுட்டு ஆயுர்வேதிக்கில் எப்படி போக முடியும்? அந்த ஒரு நார்மலாக கிரியேட்டின் எச்சா இருக்குது அப்படி டயட்டை கொண்டு வரோன்னா அது வேறு விஷயம். ஆனால் இந்த பிரச்சனையை வச்சுட்டு கண்டிப்பாக வந்து நான் அங்கே போயிருந்தேன்னா செத்து தான் போயிருப்பேன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து பீரியட்ஸை கட்டுப்படுத்த முடியல, இங்கேயே எங்களால் கட்டுப்படுத்த முடியல. அந்த அளவுக்கு ஐசியூவில் எம்ஐசியில் மாறி கடந்து, அதான் வந்து நான் வந்து கிட்னி ப்ராப்ளமாக வந்து அப்போ தான் எனக்கு அதோட சீரியஸ்னஸ்ஸே தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஜென்ஸுக்கு வேறு மாதிரி அது கூட தெரியல, ஆனால் லேடிஸுக்கு அதுவும் பீரியட்ஸில் வந்து இது பண்ணும்போது உடம்புல ரத்தமே இல்லை மக்களே. கிட்டத்தட்ட இப்போ வந்து 2 வருஷம் ஆக போகுது. எனக்கு அதான் செப்டம்பரில் பார்த்து டிசம்பரில் வந்து எனக்கு வந்து டயாலிஸ் பண்ணிட்டாவ. நவம்பர் டிசம்பர்லலாம் அவ்வளோ ஃப்ளோ. எனக்கு ஏற்றின பிளட்டெல்லாம் 10 யூனிட் மட்டுமே எனக்கு பிளட்டு ஏற்றிருக்காவ. அது எல்லாம் இதாகி லாஸ்ட்டாக வந்து எல்லாம் ஓரளவு சரியாக வந்து பீரியட்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்தி என்னை வந்து வீட்டுக்கு அனுப்பும்போது ஒரு 5 பாயிண்ட் பிளட்டில் வந்தேன். அதே 5 பாயிண்ட்டை தான் 1.5 வருஷமாக 5-6ன்னு 1.5 வருஷம். அதுக்கப்புறம் நாங்களும் வந்து நிறைய டெஸ்ட்டு இந்த பிளட்டுலேயே வந்து நிறைய டெஸ்ட்டெல்லாம் எடுத்து ஒரு தடவைலாம் வந்து இந்த ஓஜி டாக்டர் வந்து கேன்சர் டிபார்ட்மெண்ட்டை போய் பார்க்க சொல்லிட்டா. அதுக்கப்புறம் தான் எங்கள் டாக்டர் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆளுக்கு இப்படி தான் பிளட்டு இதாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இன்ஜெக்ஷனை தான் மாற்றினதுக்கப்புறம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆச்சு அந்த இன்ஜெக்ஷனை மாற்றி பிளட் ஏறிட்டு மக்களே. இப்போ வந்து இன்றைக்கி பிளட் டெஸ்ட்டில் வந்து எடுத்திருக்கேன், 8.7க்கு வந்திருக்கு. இதுதான் பார்த்தீங்களா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு. நம்ம வந்து
நம்பிக்கை மட்டும் விட்டுறக்கூடாது. ஐயோ பிளட் ஏறலை அப்படி இப்படின்னு நான் கவலைப்பட்டது கிடையாது. இப்படியே போனால் போயிட்டு போகுதுன்னு நினச்சேன். அதனால் அவங்க வந்து ரொம்ப பயப்பட்டு கேட்டாவ. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கத்திட்டரை பற்றி எனக்கு ஐடியா கிடையாது, எதை பற்றியும் இது இல்லை. இன்னும் இதில் தான் ஒரு நரம்பு, இந்த சைடு தான் ஒரு நரம்பில் அது வந்து எப்படி போடுவாங்கன்னா ஒரு நீடில் மாதிரி அந்த நரம்பை பிடிச்சி உள்ளே போட்டு ஒரு டியூப் மாதிரி உள்ளே செட் பண்ணிடுவாங்க. வெளியே வந்து அந்த ஒரு 2 டியூப் மாதிரி இருக்கும். ஒன்று வழியாக வந்து ரத்தம் உள்ளே போகும், ஒன்று வழியாக வந்து ரத்தம் வெளியே வரும். அந்த நரம்பில் ஒரு நீடில் மாதிரி தான், ஒரு ஊசி மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஒரு ஸ்கேனு, நம்மளுக்கு வயிற்றுலலாம் ஸ்கேன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இதில் அப்படி பார்த்து தான் அந்த வந்து அந்த இதை வந்து டியூப்பை வந்து இன்செக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து கேட்டிருந்தாவ நரம்பை கட் பண்ணிடுவா அப்படிலாம் கிடையாது. ஒரு நீடில் மாதிரி தான். அது வந்து லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து தான் வந்து இது பண்ணுவாங்க. அதனால் வலிலாம் தெரியாது. அவங்க வந்து அதை சிஸ்டரா பிரதரான்னு தெரியல, ரொம்ப பயந்து கமெண்ட்லலாம் கேட்டிருந்தாவ. ஒன்றுமே கிடையாது. வந்து இது வந்து பயப்படக்கூடாது. நான் எதுக்காண்டி சொல்கிறேன்னா, நான் வந்து டயாலிஸ் அப்போ நல்லா படம் பார்த்துட்டு வாங்கிட்டு சாங் கேட்டு வந்தேன்னா நீட்டாக டயாலிஸ் பண்ணிவிட்டு வந்துடுவேன். ஆனால் கவலைப்பட்டுட்டேன்னா அன்றைக்கெலாம் ஒரு என் பிள்ளைய நினச்சி தான் பார்த்துக்கோங்க கவலைப்பட்டேன். 180க்கு பிபி போயிட்டு. அதனால் அந்த நம்ம கவலை, நம்ம ஒரு பயம், அதெல்லாம் வந்து பிபி எந்த அளவுக்கு நம்மளை ரைஸ் பண்ணுது இதுன்னு பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நம்ம என்ன நினச்சிக்கணுன்னா, இது வந்து நம்ம உசுரை காப்பாற்றுறதுக்கு, நம்ம நார்மல் லைஃபுக்கு வர்றதுக்காண்டி தான் இந்த ப்ரொசீஜர் பண்ணுறாவ நினச்சிட்டு இதை பண்ணோன்னா நம்ம நல்லாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து தைரியமாக இருக்கணும். அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன். அப்போல்லாம் நான் இதை போட்டுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து கையில் போட்டிருக்கிறவங்களை பார்த்தா ஆசையாக இருக்கும். அவிய மட்டும் நல்லா கையில் போட்டுட்டு போகிறாவள, நம்ம கழுத்தில் போட்டுட்டு குளிக்க முடியல, கொண்டாட முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது கையில் வந்து டெய்லியும் ஊசி குத்துவாவ அப்படின்ட்டு. ஏன்னா கழுத்தில் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு வந்து 2 டியூப்பு, அந்த ஒரு டியூப்பை வந்து சலைன் வாட்ரு வச்சு எல்லாம் இது பண்ணிவிட்டு நீட்டாக இப்போ இது போட்டு விட்ருவாங்க. என்ன குளிக்க முடியாது. அதுக்கும் நான் அதுக்கப்புறம் ட்ரிக்கு கண்டுபிடிச்சேன். என்னென்னா பியூட்டி பார்லரில் போய் 100 ரூபா கொடுத்து குளிச்சுட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. தலையை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி இது பண்ணி போட்டுருவாங்க. அதுவும் ஈஸி. இது வந்து புதுசாக உள்ள வேலைக்கு சொல்கிறேன். ஏன்னா எங்கள் டாக்டர் தலையிலலாம் குளித்தா இங்கே வந்து இதாயிரும், இதில் தண்ணியே படக்கூடாது, இது செப்டிக் ஆகிட்டுனா குளிர் காய்ச்சல் வந்துடும் பார்த்துக்கோங்க. அதனால் மற்றபடி இதில் வலி எதுவுமே இருக்காது. நீட்டாக நீங்கள் வந்து சேஃப்டியாக பார்த்துக்கிட்டீங்கன்னா இது அப்படியே மேல் கழுவணுன்னா நீங்கள் வந்து இதில் கவரை கட்டிட்டு மேல் கழுவினீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். கையில் போடும்போதுமே ஃபஸ்ட்டெல்லாம் அந்த ஊசி குத்தும் போது எனக்கு வலிச்சுக்கிட்டே இருக்கும். கடந்து ஒப்பாரி வைப்பேன், கத்துவேன், கதறுவேன், அழுவேன் ஊசி போடுறதுக்கு முன்னாடி. இப்போல்லாம் எனக்கு அது எப்படியாச்சு, எப்பா டக்குன்னு ஊசியை போட்டு போங்க, நான் டயாலிஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரு தாட் ஆயிரும். அவ்வளோதான். அது பழகிட்டு, அவ்வளோதான். வலி இல்லைன்னு கிடையாது, அந்த இடத்துல குத்தி 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 மறத்து போச்சு. இப்போ அந்த இது வந்து எனக்கு இது இல்லை, அவ்வளோதான். எந்த விஷயம் இப்போ நான் நினச்சிக்கிறது வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல்லே ஒரு அக்கா ஒப்புத்துக்கோங்க, பைப் ஆஃப் மிஷின்னா இந்த ஆக்சிஜன் மாஸ்க் இருக்குது பற்றியில் அதை விட ஒரு அட்வான்ஸு கூடுதலாக இருக்கும். அது வழியாக புசு புசுன்னு காற்று வரும். அது வந்து லங்ஸு வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா அதை வச்சு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை வச்சா வாய்ப்புலையாகவும் மூக்குலையாகவும் காற்று பெய்கிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு தடவை நான் வந்து லாஸ்ட்டாக எங்கள் அத்தை பிள்ளை கல்யாணத்துக்கு போயிட்டு மூச்சு திணறல்னு வந்துட்டேன்னு ஒரு 2 நாள் வைக்க வச்சுட்டாவ. என்னால் முடியல. என்கிட்ட 2 பைப் ஆஃப் மிஷின் இருக்குது பார்த்துக்கோங்க. ஒரு மாஸ்க்கு மிஷின்ட்டேன். மாஸ்க் இருக்குது பார்த்துக்கோங்க. ஒரு மாஸ்கோட ரேட்டு 6000 ரூபா வரும். அந்த மாஸ்க்கை எடுத்துகிட்டு வரல, அது வச்சா தான் முடியும். நீங்கள் 1 மணி நேரம் போய் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே என்ன வேணால் ஆயிடலாம், அது வைக்கணும்னு சொல்லிவிட்டு உடனே மாஸ்க் வாங்கி வச்சு வைக்க சொன்னாங்க. அது வச்சுட்டு ஒரு அக்கா வந்து அவங்க லைஃபே, அந்த அக்காவை நான் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக பார்க்க, ஒரு நேரம் விடாமல் அந்த மாஸ்க்கை வச்சுருப்பாவ. அந்த காற்று போய்கிட்டே இருக்கும் குப்புகுமன். அப்படி அந்த மாஸ்க்கை வச்சுட்டும் வந்து டயாலிஸ் பண்ணிட்டு போகிற இவெல்லாம் இருக்கவ. அப்போ நம்ம மனசை தேர்த்திக்கிடணும். ஏதோ நம்மளால் நடந்து போயிட்டு நடந்து வரோம், ஏதோ டயாலிஸ் பண்ணுறோம், தெம்பாக போயிட்டு தெம்பாக வரோம், யார் இதுவும் இல்லாமல் இருக்கோம்ன்ட்டு அப்படி நினச்சிட்டு நான் வந்து இப்போல்லாம் டயாலிஸ் பண்ணிட்டு வரேன். அவியலை விட நம்மளுக்கு ஏதோ பெட்டராக கடவுள் வந்து நடக்கிறதுக்கு கொடுத்துருக்காரு, போதும் அந்த இது அப்படின்ட்டு நான் மனசை தேர்த்திக்கிறேன். அதனால் நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து இதை மட்டும்தான் வேண்டிக்கிறது. எனக்கு எது நல்லது இருக்கோ அதை மட்டும் கொடு, அவ்வளோதான். யார் இதையும் தாங்கிட்டு இருக்காமல் என்னோட இதை நானே செஞ்சுட்டு வாங்கிட்டு இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் மறத்து போச்சு, கையில் போடுறது இதெல்லாம் மறத்து போச்சு.
இப்போது இருக்கிற கவலை என்னென்னா கையில் உள்ளது வந்து ஃபெயிலியர் ஆகாமல் இப்படியே போகணும், அப்படி ஒரு 5 வருஷமாவது வரணும் அப்படின்னுட்டு நான் வேண்டிக்கிடுவேன். அவ்வளோதான். அந்த அக்காவுக்கு சொல்ல வர்றது ஒன்றும் இல்லை, பயம்லாம் படக்கூடாது. இந்த இதில் வந்து ஒரு நீடில் மாதிரி உள்ளே இறக்கி டியூப் போட்டு டயாலிஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். சிம்பிளாக இது தான். இது லாங் ப்ரொசீஜர். அதை வந்து ஒரு இது மாதிரி வச்சு அல்ட்ரா ஸ்கேன் மாதிரி வச்சு பார்த்து அது மேலே ஏற்றுவாங்க. வலி மருந்தெல்லாம் போட்டு ஊசியா இல்லைன்னா அது ஒரு மருந்தோ அது போட்டுட்டு தான் இது பண்ணுவாங்க. அதனால் வலிக்கெல்லாம் செய்யாது. என்றைக்குமே பயம் மட்டும் பற்றக்கூடாது, தைரியமாக இதனால் எதிர்கொள்ளணும். நான் வந்து சொல்கிறது அதுதான். அப்படி தான் நான் இப்போல்லாம் போய்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கங்க. எதனாலும் கவலையே படுறது கிடையாது. நான் வந்து என்னை விட அவிய நல்லா இருக்காவ நம்ம அப்படின்னு நான் நினைக்கிறதும் கிடையாது. என்னை விட எவ்வளோ பேர் முடியாமல் டயாலிஸ் பண்ணுறாவ, அந்த நிலைமைக்கு நம்ம போகலை. ஏதோ நடந்து போய் பண்ணிகிட்ருக்கோமா, இதுக்கு கடவுளுக்கு ஒரு நன்றி. அவ்வளோதான். கடவுள் விட்ட வழிபடி போகட்டுன்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். நிறைய பேர் கேட்பாவ கிட்னி வைக்க வேண்டியதானே அப்படின்ட்டு. நம்ம யார் எதையுமே ஸ்ட்ரெஸ் படுத்தக்கூடாது பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு கடவுள் ஒரு கிட்னி கொடுப்பாரு. அது கவர்மெண்ட் வழியாக வரும்போது வச்சுக்க வேண்டியதான் மக்களே. அவ்வளோதான். இப்படியே போனால் போதும். ஏதோ காலையில் டயாலிஸ் போகிறேன்னா என் பிள்ளையில சாயங்காலம் வந்து பார்த்துக்கிறேன்னா ஒரு நாள் இருக்கேனா அப்படி தான். சில சமயம் நானே ஸ்ட்ரெஸ் ஆவேன். ஸ்ட்ரெஸ் ஆகி எப்படிலாம் ஐயோ நம்ம சிங்கிளாக இருந்தால் கூட இதை இப்போ நம்மளை நம்பி பிள்ளைகள்லாம் இருக்குன்னா அப்படிலாம் கவலை வரும். ஆனால் அந்த கவலை 2 நிமிஷத்தில் மறந்து போயிடும். எதையுமே மைண்டில் வச்சுக்கிட மாட்டேன். அப்படி தான் போய்கிட்டு இருக்கேன். அதனால் பயம் மட்டும் படாதீங்க. பயம்தான் நம்மளை வந்து அழிச்சிடும். பயப்படாமல் அதை வந்து தைரியமாக எதிர்கொள்ளணும். அவ்வளோதான். நாளைக்கு நம்மளுக்கு இந்த ப்ரொசீஜராக நாளைக்குன்னு அதெல்லாம் முடிஞ்சு போய் நீட்டாக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு எதுலனாலும் இறங்குங்க. அவ்வளோதான்.